இன்றைக்கி வீட்டில் குச்சி கருவாடை வச்சாங்க. அது எப்படி வச்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 50 கிராம் குச்சி கருவாடை கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா அலசிக்கிறணும். அலசிட்டு எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. நாங்கள் வெறும் தண்ணியிலே ஒரு 2 டைம்ஸ் அலசி எடுத்துக்கிட்டோம். நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணோடனே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை நம்ம கொதிக்கிற வாட்டரில் போட்டு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்து வச்சிடணும். இது கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தண்ணியை இருத்துருங்க. பாருங்கள், இருத்தோடனே இவ்வளோ சூப்பராகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம், கடுகு, சீரகம், சிகப்பு வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் 10-12 பூண்டு வெள்ளைப்பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் 3 மிளகாவை நடுவில் கீறி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு தக்காளி வேக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. 1 மினிட் திறந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். உங்களுக்கு உரப்பு வேணும்னா தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் நிறையா புளி தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் சாதாரண தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா புளி வந்து நல்லா வேகணும். பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நல்லா வற்றணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற குச்சி கருவாடை உள்ளே சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா வந்து உள்ளே நல்லா உடையாமல் நல்லா கிளறிக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சா போதும். பாருங்கள், 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம எடுக்கிறோம். நல்லா மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் வெள்ளை சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்து கூட நான் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நேரத்தில் நல்லா கருவாடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.